full nonsense nonsense Yamala couple. Hey! Nonsense Yamala couple. Yamala bike. Ama tea kudiyala oil tea kudiya. Yama tea kudiyala oil kudiya comment pailadru. Hey! Oi! Yaragge! Naninge! Maharaja Matalagar Sutra Kutu. Right today. Ini pasal udah kapuriya thottu manikirdi. Unna paatha madana Sutra Kutu unnaru theriyudhu. Vanda manapannu kudike vanda. Kapuriya. Unniyo nama Sudhakar paatha dhaan apdi theriyudhu. நாலாயிரம் ரூபாய் தொலைச்சிட்டாங்க 10 நிமிஷம் வேலை இல்லையா பதி வரதகாமியம் சாமி மத்தவரா புலலகாமே டேய் நாமளே பாத்துட்டா என்னடா தன்னபால் பிடிச்சிட்டு இருக்கறான் கொஞ்சம் மெண்டலா பா நண்பா சுவாமி கும்பா போனால் போகட்டும் யாரும் போக மாட்டாங்க டீ கடை டீ குடுத்துட்டே இருப்பாங்க அப்படி கதை நெருப்பு மாதிரி போகும் அப்படி ஒண்ணு கூட்டு வந்து ஏய் அடி கதை அப்படி வந்துட்டே இருக்கிற வரிச்சியா ஆமா ஆமா தேவ லோகத்தில் கூடினால் தேவர் சபை ஆமா இந்த உலகத்தில் கிடையாது நமக்கு ராஜபுண்ணிய சபை ஆமா இச்சபையில வந்துள்ள ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அறுவரும் தாய்மார்களும் கடலை போல் சொல்லியிருக்காங்க இவர்கள் எல்லாம் எந்த முகமானாலும் தகவல் இருக்கணும் என்று சபை விருத்து வாரியபடி வேண்டிக் கொள்கிறோம் அவசியம் ஆகட்டும் 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 டீ சத்தமில்லாத கொடுங்க அப்படியே அவரு குடிக்க மாட்டாரு அவங்க சக்கரை தான் கொடுக்குது சக்கரை எல்லாம் டீ குடிக்கணும் நண்பா சுவாமி இந்த அரங்கேற்றை செய்த நாடகம் என்ன இன்னைக்கு வைத்திருக்கூடிய நாடகம் என்ன என்ன நாடகம் என்னோட அதே நாடகம் என்ன நாடகம் ஊருக்காரங்க சொன்னாங்க பாரு அதே நாடகம் ஊருக்காரங்க சொன்ன நாடகம் என்ன நாடகம் நாம ஆடுற நாடகம் நாம் ஆடக்கூடிய நாடகம் என்ன நாடகம் அதே நாடகம் தான் பாக்குற நாடகம் அவர்கள் பார்க்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம் நாம சொல்லுவதெல்லாம் யாரும் கவனிக்கவில்லை நண்பா சிவபுராணத்தில் ஒரு பயில் வழங்கக்கூடிய
திசை காடி அம்மன் பிறப்பு. டீ குடுக்குறதே பெருசு. டீ குடுக்குறதே பெருசு. இந்த 13 வட்டல்கார அக்கா சக்கரே இல்லை அப்படிங்குது. நம்மள பேஜாதே இருக்குது. அந்த 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 சக்கை அப்படியே கொடுத்து குடிக்குது. தேவாதனோட சூழ்ச்சி அவனுக்கு யாருக்கு தெரியும்னா யாருக்கும் தெரியாது, குருக்கு மட்டும் தெரியும். நான் யார் என்ற ஒரு உனக்கு நடுவதா இல்லையா? அப்புறம் நாயை கூப்பிடுது பாரு. என்னயா குள்ளா போட்டு ராய கூப்பிடாத என்ன? ஏயா மழை வந்துட்டு இருக்குது, ஏயா என்ன பொழுதுன்னு கூப்பிடுற? நீ பேஜாத ராயா. டீ கொடுத்தாங்கன்னா பேஜாத குடிக்கணும். நண்பா சாமி சத்தியலோகத்தை முன் வீடுமாக ஆண்டு வரக்கூடிய திசை குரு முகமடைத்த என்னுடைய பேர் தான் பிரம்மதேவன். அப்படி நான் பிரம்மதேவன் இருந்தாலும் என்னையும் பெற்றார்களே. அம்மா அம்மா யாரு சிரிக்கிறாங்க? சிரிக்கிறாங்க, பல்லு சிரிக்கிறாங்க, பல்லு இல்லாத சிரிப்பாங்களா? அப்படியா நண்பா? சுவாமி என்னுடைய தாய் தந்தையார் தெரியுமா? உங்கள் தாயார் தந்தையார் எனக்கு எப்படி தெரியுங்க? என்னுடைய மந்திரி அல்லவாணி. உங்கள் தாயார் தந்தை உங்க அம்மா ஒண்ணு ஒரு நாள் கூட நான் பார்க்கவே இல்லை சாமி. தாயார் என்று தெரிவிக்கட்டுமா? சொல்லுங்க. நம்ம தாயாரு
என்ன சாமி நான் என்ன பண்ண முடியும்? மாணவ பாட்டு படத்துக்கு கூத்து பார்க்க வந்தேன் இல்லை, எங்க எதுக்கு வந்த? இது உங்க ஊருன்னா உங்க ஊர்னா உங்களோட வச்சுக்கணும். மாணவ பாட்டு படத்து பழமையை பேசக்கூடாது. இங்க மலையை நான் தான் கொண்டாந்தேன், ஆண்டவனா கொண்டாந்துட்டான். எதுக்கு எடுத்தாலும் நான் கோமலையாவே மாட்டிட்டேன். முன்னு ஏன்டா அப்படி சா வைக்கிற? அடிக்க மாட்டேன் நண்பா. சுவாமி, என்னுடைய தாய் தந்தை யார் தெரியுமா? சொன்னாதாங்க தெரியும். நான் எப்படி பிறந்தவன்? நீ எப்படி பிறந்த? என்ன கேட்கறது? ஓயாளக்கன்னு கேட்க சொன்னாரு. ரைட் விடு. என்னுடைய தாய் தந்தை என் தாயாரும் மாயவன், தந்தையாரும் மாயவன். ஓ, தாயாரும் மாயவன், தந்தையாரும் மாயவன். ஆமாடா. ஓய், எங்க தடுமாறுறீங்க? ஆனா மழையை வராது, ஒண்ணும் வராது. எத்தனை வெயிலா இருந்தாலும் பாடுபட்டு சோறு திங்கிருமா இல்லையா? 4 துளி வந்துட்டு என்ன போயமாயிடுச்சு. சாமி கடவுளே, எந்நேரத்துக்கு போறாங்க. அவங்க கண்ணு மூடி மூடி பார்த்தாலும் தூக்கமே வரக்கூடாது சாமி. சத்துல்லா சாமி, நீ மறுபடியும் அவங்க இங்கே தான் வரணும். நண்பா, ஓய், என் தாயாரும் மாயவன், தந்தையாரும் மாயவன். இப்படி முன்னாடி இடத்துக்கு வாங்க, பத்தல் கடியில. ஏங்க, தந்தையாரும் மாயவன் தாயாரும் மாயவன் சொல்றீங்களே, ஒரு ஆணுக்கு பெண்ணுதான் குழந்தை பிறக்கும், அதுதான் உலக நீதி. தந்தையாரும் மாயவன் தாயாரும் மாயவன்னா பொறுத்து காசு கொடுத்துரு. அது எப்படி? எப்படியா? மாமா எப்படி? அப்படியாதான் நண்பா. சங்குதுமாரியை பெருமாக ஆண்டு வரக்கூடிய எம்பெருமான் மாயக்கல் இருக்கிறான் அல்லவா, அவருடைய உந்தி கமலம். உந்தி கமலம்னா? உந்தி கமலம் என்றால் தொப்பில் கொடி. உந்தி கமலம் என்றால் தொப்புள் கொடி. உண்மைதான். அந்த தொப்புள் கொடி வழியாக தாமரை தண்டாகப்பட்டது விற்க செய்தார். தாமரை தண்டை உருவாக்கி, ஆமா, அந்த தாமரை தண்டிற்கு 5 புஷ்பங்கள். ஒரு தண்டுல 5 புஷ்பம். ஒரு தண்டுல அந்த தாமரை தண்டின் வழியாக 5 சிரத்தோடு ஐமுகமடைத்து வருவதை நான் சலசலப்பு. என்னடா கிளுகிளுப்பு? என்னதான் நீ சாக மடிச்சா கூட அங்க 3 எஸ்கார்டு பின்னாடி நிக்கிறீங்க, ஒண்ணு விட மாட்டாங்க. பேசாத போகுது அப்படியே போட்டு அமைச்சு விடுவாங்க. கொஞ்சம் ஆள் பாடி ஆகிறாங்க, நீ கம்மி பேசாத போகுது. அப்படி நான் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஒரு கேள்வி. என்ன கேன கூதினா அந்த கொழுப்பறி முதல்ல பூண்டு கல்யாணம் ஆயிடுச்சா கேட்டா என்ன கேட்டாலே ஒரு கேள்வி. எனக்கும் திருமணம் நடந்து விட்டது. நடையா இது நடையா நாடகம் நண்பமான முடிந்ததொரு
போது கொடுங்க. இதுலயே கோமாளி பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நான் என்ன மாதிரி தெரிஞ்சு ஓ அண்ணா நான் மாலையிட்ட வங்கை தாலி தரித்த தேவியார். தேவியார் உங்க தேவடியா தேவரடியார் என்ன அடியார் அது என்ன பேர் நாகல் வராதுங்க நாகு மண்ண நான் மாலையிட்ட வங்கையோ கலைகளுக்கெல்லாம் வித்தாக விளங்கக்கூடிய கல்லுகளுக்கெல்லாம் வித்தாக விளங்கக்கூடிய கலை கலைடா கலைனா கலைனா தெரியாது உனக்கு ரொம்ப விரிவாக்கமா சொல்லணும்னா என்னுடைய மனைவியாகப்பட்டவள் உன்னுடைய நாவில் அமர்ந்தால் மட்டும்தான் நீ வாய் திறந்து பேசுவாய். என் சாமி உன் பொண்டாட்டி வந்து அவன் பொச்ச கொண்டு வந்து என் நாக்குல வைக்கணும். அருமாந்திரத்தை பேரளவு அத்தஜோடு நுழையாத அப்படியாடா கையை நீட்டுனா போதும். கையை நீட்டு அனுபவிக்க வேண்டும். ஓ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? என்னுடைய வேலை கலைகளுக்கெல்லாம் வித்தாக விளங்கக்கூடிய கலைவாணி சரஸ்வதி ஆகப்பட்டவர்கள் கலைக்கெல்லாம் வித்து அந்த மாதிரி போகும். உங்களுக்கு என்ன வேலை? வயிற்றுக்கு சோறு தின்ன மாதிரி கேள்வி கேட்கறீங்க. ஒரே தான் தின்னேன் நான் ஒரு வாட்டில் இந்த 13 வாட்டில் இந்த சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய பிரம்மதேவனுக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? பிண்டம் பிடிக்கக்கூடிய தொழில் என்னுடைய கருமாந்திரத்தை பேரளவு கைக்கு சிக்குமா? அப்படி பிடிக்க முடியா? என் கைக்கு சிக்காதது எதுவும் இல்ல. நீ அப்படின்னா சொல்லிட்டு தெரிய வேண்டியது எப்படி தெரியுமா? கருவே உருவாகி உருவே சரிகரமாகி சரிகரத்தையே ஒரு பிண்டமாக்கி பிண்டத்தையே ஒரு உருவாக படைக்கும் தொழில் இந்த பிரம்மனுக்கு. ஒருத்திக்கு ஒருவன் படைக்கும் பொறுப்பு. உண்மைதான். எப்படி படைப்பீங்க? ஆணுக்கு ஒரு பெண் பெண்ணுக்கு ஒரு ஆண் படைக்கும் பொறுப்பு இந்த பிரம்மதேவனுக்கு. எப்படி படைப்பீங்க? கையை நீட்டினா போதுடா. இப்படி கையை நீட்டி அருள்பாலித்தாயானால் எறும்பு முதல் யானை கடைசி 86 ஜீவர்களுக்கும் படைக்க பொறுப்பை ஏற்ற பிரம்மதேவன் ஞாமி. உன்னை படைத்ததே நான் தான். உன்னை படைத்ததே நான் தான்டா. என்ன படைச்சது நீ? எங்க அப்பா எங்க செத்தா போயிருப்பான். உன்னுடைய தந்தையாரை படித்தது நான் தான். எங்க பாட்டை புலிவிக்கு போயிருப்பான். பாட்டனை படித்தது நான் தான். எங்க பாட்டை சந்தைக்கு போயிருப்பேன் எறும்பு வாங்கறதுக்கு. உன்னுடைய வம்சாவளிகளையே படித்தது நான் தான்டா. படிச்சிருப்பேன். அது மட்டுமல்ல உனக்கு 2 ஆண்மகள் பிறந்தார்கள் அல்லவா? அந்த ஆண் மக்களை படித்தவன் நான் தான். பட்டார் ஆளு போறமாயிரா பாரு. 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் வெடி நின்று தூக்குங்கிட்டு நான் பிள்ளை பார்க்கறது பேர் வாங்குறது நீயும். இன்னொரு நாள் அப்படின்னு சொல்லிவிடாத. நடக்கிறது வேறையா போயிரும். இருந்தாலும் அதாவது இப்படி கையை நீட்டி எறும்பு முதல்ல கையை நீட்டினால் போதும். எறும்பு முதல் யானை வரை யானை கழிச்சு வரை 86 லட்சம் ஜீவவேதலுக்கும். ஆமா. அதாவது ஒருத்திக்கு ஒருவன் படைக்கும் பொறுப்பு. உருவத்தை படிப்பது நீங்க. ஆமா. அப்படியாக இருந்தாலும் சாமி உங்களதான் தேடிட்டு வந்தேன். என்ன காரணம்? உங்களதான் தேடிட்டு வந்த கடவுளே. சந்தையில் ஒரு எறும்பு கண்ணு வாங்கிட்டு வந்தாங்க. சரி சரி சரி. ஒரு பண்ணை சந்தையில எறும்பு கண்ணு 10,000 ரூபாய் போட்டு வந்தேன். போட்டு வாங்கிட்டு வந்து இப்ப 3 வருஷம் ஆகி போச்சுங்க. 3 வருஷமா 30,000 ரூபாய் தட்டு தின்னு பிடிச்சு காட்டாங்க ஓத்தவா. நானும் எத்தனையோ டாக்டர் கூட்டியாந்து சனி ஊசி போடுறேன். சனியே நிக்க மாட்டேங்குதுங்க. சாமி சாமியா இருப்ப எங்க எருமை சனை பண்றது உங்க ஆனா இத்தனை எறும்பு முதல்ல யானை கடிச்சு வரை 86 லட்சம் ஜீவமகளுக்கு இப்படி கையை நீட்டி அருள்வாளை தாயால் பின்ன உருவாகுதுன்னு சொல்றீங்கல்ல. எங்க எறும்பு போச்சுக்கு பின்னாடி வந்து இப்ப கையை நீட்டுங்க. எறும்பு சேனை நின்னுட்டா 3 மாதம் கழிச்சு கையை விட்டு பாரு. சேனை நின்னுட்டா எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கும். எறும்பு சைஸ் டெல்லி கொஞ்சம் படைக்கும் பொறுப்பு என்று சொன்னதுனாலே இப்படி இருக்கிறாய். உன்னுடைய எருமையை சரியாக்குவதற்காக உன்னுடைய உருவத்தை நான் படித்திருக்கிறேன்னா மருத்துவர் என்று சொல்லக்கூடிய அந்த இருக்கிறது. 2 ஊசி போட்டு பார்த்தேன் ஒரு வேலையை அவளுங்க. சொல்லி நாளைக்கு சுகாதாரம் நாளைக்கு போடுறேன். சரி இருந்தாலும் நீ வர்றியா? பயம் பாக்குற வாட்டத்தை பார்த்தா வருவான்னு அடுத்தாக்குது.
நண்பா இருந்தாலும் அப்படி சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய விரும்புவனாக இருந்தாலும் எனக்கு பின் இந்த நாட்டு என்ன இருக்கக்கூடிய தக்கன் தரணியார் நாடன் என்று சொல்லக்கூடிய 3 மக்களுக்கு தந்தையாக இருக்கிறேன். இருந்தாலும் இந்த தினமாக ஆணுக்கு ஒரு பெண் பெண்ணுக்கு ஒரு ஆண் படைக்க செல்ல வேண்டும். அப்படி படைக்க இருந்தாலும் வாங்கி அந்த மரத்தில் இருப்பார் மண்டபத்தில் அதிர்ச்சிக்கிறவர்கள் பெருமையாகப்பட்ட மனைவியாகப்பட்ட கலைமானி சண்முகத்தை அழைக்க கலைமானி சண்முகத்தை ஆகப்பட்ட வருவதம் காண்க.